யார் வல்லரசுன்னு ஒரு விரிவுரை எழுதுனா அது கரெக்டாக ஃபிட் ஆகிற நாடுகளில் இந்தியா ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் ஆகிடும். ஜனநாயக ரீதியில், மக்கள் ரீதியில், பொருளாதார ரீதியில், இராணுவ ரீதியில், மற்ற அண்டை நாடுகளுக்கு உதவிக்கரம் நீட்டும் வகையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 விஷயங்களை அழுத்தம் திருத்தமாக சொன்னார். ஒன்று, பாகிஸ்தானுக்கு அவர் சொன்ன அறிவுரை. They are understanding that Pakistan is a perennial headache for them also. அவன் பிரச்சனையை அவங்க பிரச்சனையை ஏன் மாத்திப்பானேன்னு யோசிக்கிறாங்க. இவ்வளோ வருஷம் அந்த அறிவு வரலையே சார் உங்களுக்கு? ஒரு விதத்துல இது மோடியோட டிப்ளமசியோட சக்சஸ்ன்னு கூட சொல்லலாம். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ற நாடு கழுத, டெரரிசம், பிச்சைக்காரிகள், இது 3 பாகிஸ்தானோட மேஜர் எக்ஸ்போர்ட்டா இருக்கு. ஸோ கடுப்பா இந்தியா பார்க்குறாங்க. அப்படியே இதை இந்தியா கூட கம்பேர் பண்ணுங்க. அது ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குன்னா இந்தியா வந்ததுன்னா அங்க அமைதி நிலவதற்கான வாய்ப்பு இருக்கு, இந்தியாவில் பேச முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. இப்போ இந்த யூஎன் பத்தி பேசும்போது ஒரு முக்கியமான விமர்சனம் சமீப காலங்களில் என்ன வருதுன்னா, யூஎன் ஹஸ் லாஸ்ட் இட் ரிலவன்ஸ். அதாவது உண்மைதானே? ஜெய்சங்கர் அவர் கூட சொல்லியிருக்காரு, ஒரு பள்ளிக்கூடம் பார்த்த மாதிரி இட் இஸ் டிஃபேங்க்டு. எந்த இடத்துல அவங்க இன்டர்ஃபியர் பண்ணி ஒரு அமைதியை அவங்களால ஏற்படுத்த முடிஞ்சது? ஒரு இடம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்னோட கண்ணோட்டத்துன்னு பார்த்தா இந்தியா இஸ் த மிடில் ஆஃப் த வேர்ல்டு. அதெல்லாம் பிரிட்டன் இந்தியாவை கண்ட்ரோல் பண்ற வரைக்கும் உலகத்தை கண்ட்ரோல் பண்ணான். என்னைக்கு இந்தியாவை தொலைச்சானோ பெருங்கடலை தொலைச்சான், பெருங்கடலை தொலைச்சானோ மொத்த பவரையும் தொலைச்சான். பிச்சை போடுற நீ 100 ரூபா போட்டாதான் நான் வாங்குவேன்னு சொல்ல முடியுமா? பாகிஸ்தானோட நிலைமை இன்னைக்கு பெக்கர். த பெக்கர் கேன் நெவர் பி a chooser. என்ன போடுறாலும் வாங்கிட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் அவனுக்கு நல்லது. நம்ம இவ்வளவு தூரம் டிராவல் பண்ண அப்புறம் நம்மளுக்கு அங்கீகாரம் உலகம் கொடுக்காம ஏமாத்திட்டு இருந்தாங்கடான்னா அது நம்மளுக்கு வெக்கக்கேடு இல்லை, உலகத்துக்கு வெக்கக்கேடு. வெதர் இட் இஸ் ஜெய்சங்கர், வெதர் இட் இஸ் மோடி, they are working with a scheme. In foreign policy, they have achieved certain objectives that no other prime minister of this country could achieve. கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சிலிர்க்க. யாரு? சாக்கிய நாயனார் கல்லாலே அடிச்சார் சிவனை. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். டிஃபென்ஸ் சீரீஸ்ல மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் டாக்டர் நிரஞ்சன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். சார், ரீசெண்டா யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல இந்தியாவுக்கு பெர்மனன்ட் சீட் கொடுக்கணும் என்று நிறைய நாடுகள் அட்வைட் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு UK, பிரான்ஸ், US எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு காலத்து நமக்கு கொடுக்கப்பட்டது நம்மால் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையில இப்போது மீண்டும் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல இந்தியாவுக்கு வாய்ப்பளிக்கப்படலாம் என்கிற சூழல் இருக்கும்போது யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல இந்தியா இருப்பதன் மூலமாக என்ன கிடைக்கும்னு சாதாரண மக்கள் புரிய முடியும் சொல்ல முடியுமா? இந்தியா யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல சேர்க்கிறது என்றது காலத்தின் கட்டாயம். 142 கோடி மக்கள் வசிக்கும் நாடு, உலகத்தின் 4வது பெரிய பொருளாதாரமாக திகழக்கூடிய நாடு, 4வது நோக்கி போயிட்டு இருக்கு. 5வதுல இருக்கு, இப்போதைக்கு 4வது ஆயிடும் கூடி சீக்கிரம். இராணுவ பலத்தின் அடிப்படையில் பார்த்தால் 3வது பெரிய இராணுவம், 4வது பெரிய விமானப்படை, 5வது பெரிய கப்பற்படை. இது இல்லாம உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இப்பேற்பட்ட நாட்டை யுஎன்னோட அந்த 5 பர்மனன்ட் மெம்பர்ஸ்ல அந்த குழுல இருந்து வெளியே வச்சது அந்த காலத்துல அவங்க இங்க இருக்கிறவர்கள் எந்த காரணத்துக்காக விட்டு கொடுத்தார்களோ, எதற்காக விட்டு கொடுத்தார்களோ அது சர்ச்சைக்குரிய விஷயம். அதுக்குள்ள நான் போக விரும்பல. காரணங்கள் பல்வேறு. அது நம்ம வெளிநாட்டு அரசியலை பத்தி பேசும்போது உள்நாட்டு தலைவர்களை பத்தி நான் சாடுறதுக்கு விரும்பாத காரணத்தாலையும், 2வது அந்த நபர், அந்த டெசிஷன் எடுத்த நபர், இந்திய பிரதமராக அவர் எடுத்த டெசிஷனால இந்தியா இன்னைக்கும் பல விளைவுகளை சந்திச்சுட்டு இருக்கு. அதுல ஒரு விளைவு இந்த பர்மனன்ட் சீட்டை வேண்டான்னு சொல்லி சைனாக்கு தான வார்த்தை கொடுத்தது. ஸோ அதுக்குள்ள போக விரும்பாட்டியும் இன்னைக்கு இந்தியா எல்லா ரீதியிலையும் எடுத்து பார்த்தா ஒரு வல்லரசா மாறிட்டு இருக்கு. தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா இன்னைக்கு இந்தியா திகழ்கிறது. இந்திய பெருங்கடல் பகுதியில எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் இந்தியாவோட ஒரு ஆளுமைன்றது யாராலையும் புறந்தள்ள முடியாது. அதுதான் இந்தியாவோட சிச்சுவேஷன். ஸோ வாட் ரோல் நீங்க கேட்டது, இந்தியா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, தேவையற்ற சண்டைகளை நிறுத்த முடியும். இந்தியா ஹஸ் ஆல்வேஸ் பீன் அ பீஸ் புரோக்கர். யுஎன் உருவான காலத்திலேருந்து எடுத்து பார்த்தோம்னா 2 நாடுகளுக்கு நடுவில் சண்டை வராமல் இருக்கணும்னு சொன்னால் இந்தியா அவங்களோட ரோல் எப்பவுமே பிளே பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் யுஎன் பீஸ் கீப்பிங் மிஷன்ஸில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கான்ட்ரிபியூட்டர், அதாவது இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு அமைதியை ஏற்படுத்துறதுக்கான
ராணுவம் யூஎனோட பீஸ் கீப்பிங் மிஷன்ஸ் அப்படின்வாங்க, அவங்க ராணுவத்தை அனுப்புவாங்க யூஎனோட பேரில். அதுக்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணது, ஆட்களை கான்ட்ரிபியூட் பண்ணது, ராணுவத்தை கான்ட்ரிபியூட் பண்ணது இந்திய ராணுவம். ஸோ நம்ம சண்டையை நாடலை, சண்டையை எப்பயுமே வந்து தவிர்க்கிறதுக்கு தான் இந்தியா செயல்பட்டிருக்கு. இந்த பர்மனன்ட் 5 ஏற்பட்டதே வந்து எந்த காலகட்டத்தில்? உலகப்போர் முடிந்த காலகட்டத்தில். உலகப்போர் முடிந்த காலகட்டத்தில் யார் ஜெயித்தார்களோ அவர்கள் மெம்பர்கள் ஆனாங்க. ஃபர்ஸ்ட் 4 பேர் ஆனாங்க. அதுக்கப்புறம் நம்ம வேணான்னு சொன்ன உடனே சைனா வந்து அந்த பொசிஷனை எடுத்துக்கிச்சு. அந்த பொசிஷனை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆகும்போது வெறும் 50 நாடுகள் 51 நாடுகள் இருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 190க்கும் மேற்பட்ட நாடுகள் இன்னைக்கு யூஎன்ல மெம்பர். இன்னைக்கும் அந்த 5 பேர் இருக்கிறது எப்படி? நம்மளோட பொருளாதாரம் நம்ம சுதந்திரம் வாங்கும் போது 10வது இடத்துல இருந்தோம். காலத்தின் கட்டாயத்தாலையும் நம்மளோட அரசியல் ஆட்சியாளர்களோட கவனக்குறைவாலையும் 25வது இடத்து வரைக்கும் போனோம் நம்ம பின்னோக்கி. திரும்பியும் இன்னைக்கு நம்ம 5வது இடத்துக்கு வந்துட்டோம் பொருளாதாரத்துக்கு. இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கிற பொருளாதாரம் இராணுவ சக்தியாகவும் நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம். நம்மளோட ரோல் உலகத்துல எங்க எடுத்து பார்த்தாலும் நம்மளோட ரோல் வந்து ஒரு பீஸ் மேக்கரா தான் நம்ம எல்லாரும் கருதுறாங்க. இன்னைக்கு ஜெலன்ஸ்கியும் நம்மளை பார்க்க விரும்புறாரு, புட்டினும் பார்க்க விரும்புறாரு. பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பிரதமர் வந்து போன்ல பேசினாரு. தேவை இருந்தால் ஈரானோட ஜனாதிபதி கிட்டையும் பேசுறதுக்கு நம் பிரதமர் தயங்க மாட்டாரு. ஏன்னா இந்தியாவோட கருத்து உலக அளவில் கேட்கப்படுகிறது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில இந்தியா வந்து யூஎன்குள்ள போச்சுன்னா இட் வில் பி a பாசிட்டிவ் எஃபெக்டா தான் இருக்கும் தவிர்த்து யூஎனுக்கு இன்னும் அழகு சேர்க்கும் விதமாகவும் அந்த செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கும் விதமாகவும் தான் இருக்குமே தவிர்த்து வயதாகி கொண்டிருக்கும் முதுமை அடைந்த நாடுகளில் வந்து இதை ஒட்டுக்கொண்டு இந்தியா மட்டுமல்ல, நான் சொல்றது வந்து இந்தியா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு ஒரே ஒரு நாடு கூட இல்லை செக்யூரிட்டி கவுன்சில்ல ரெப்ரசன்டேஷன் யாருமே இல்லை. சவுத் ஆப்பிரிக்காவை ஆக்கலாம், தென் அமெரிக்காவுக்கு ஒரே ஒரு நாடு இல்லை. அந்த மொத்த தென் அமெரிக்காவில் பிரேசில் மிகப்பெரிய நாடு, பொருளாதார அடிப்படையிலும் சரி, மக்கள் அடிப்படையிலும் சரி, நில அடிப்படையிலும் சரி, எல்லா அடிப்படையிலும் அதுக்கு எல்லா தகுதியும் உள்ள நாடு பிரேசில். அதையும் ஆக்கல. நெக்ஸ்ட் ஆசிய கண்டத்துல வெறும் சைனா, உலகத்திலேயே மிகப்பெரிய கண்டம் ஆசிய கண்டம். ஆசிய கண்டத்துல இருந்து யாருமே ஆக்கல. ஏன் வெறும் சைனாவோட போதுமா? ஜப்பான் வந்து அமெரிக்கா வந்து ஜப்பானை டெஃபினட்டா ஏத்துப்பாங்க. ஏன்னா பொருளாதார அடிப்படையில் ஜப்பான் ஒரு வல்லரசு தான். அதுக்கு அடுத்தபடி வல்லரசு என்ற அந்த ஒரு இதுக்குள்ள அந்த அடக்கத்துல அதுக்கு ஒரு யார் வல்லரசுன்னு ஒரு விரிவுரை எழுதுனா அது கரெக்டா ஃபிட் ஆகிற நாடுகள்ல இந்தியா ஆட்டோமேட்டிக்கா ஃபிட் ஆயிடும். ஜனநாயக ரீதியில், மக்கள் ரீதியில், பொருளாதார ரீதியில், இராணுவ ரீதியில், மற்ற அண்டை நாடுகளுக்கு உதவிக்கரம் நீட்டும் வகையில், உலகத்துக்கே உதவிக்கரம் நீட்டும் வகையில். உதாரணத்துக்கு கோவிட், ஃபைசரை வந்து காசு விற்கிறதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கும் போது நம்ம உலகம் ஃபுல்லா ஃப்ரீ வேக்சின் கொடுத்தோம். அமெரிக்கா அதை வச்சு காசு பண்ண பார்த்தான், ஜெர்மனி அதை வச்சு காசு பண்ண பார்த்தான், சைனா மிகப்பெரிய அளவில், சைனா சீனோவாக்கு பாகிஸ்தான்காரனே வந்து எனக்கு வேணாம் சாமி நான் இந்தியா வேக்சினே போட்டுக்கிறேன் அப்படின்னா. அஃப்கோர்ஸ் பாகிஸ்தானோட மூளை அவ்வளவுதான். ஏன்னா அது கவர்ல வந்து சீனோவேக்கை மாத்திட்டு பேக்கோவேக்குன்னு சொல்லி வித்தான். ஆனா ஒரு பக்கம் பேரை மாத்திரம், அந்த இன்னொரு பக்கம் சீன மொழியை மாட்டிக்கிட்டான். இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் உணவு வழங்கும் திட்டத்தை செயல்படுத்துற நாடு இந்தியா. 80 கோடி மக்களுக்கு 80 கோடி மக்களுக்கு இலவச உணவு தானியம், இலவச தானியம். கிட்டத்தட்ட 6 கோடி மக்களுக்கு வந்து 70 வயசு மேற்பட்டவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை காப்பீடு திட்டம். இது மாதிரி நிறைய வந்து வெல்ஃபேர் ஸ்டேட்டோட ஒரு பர்ஃபெக்ட் டெஃபினிஷனா வந்து உருவாயிட்டு இருக்கிற நாடு இந்தியா. குறைகள் இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல வரல. பட் மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணா நம்ம நாட்டுக்கு இருக்கிற நிறைகள் அதிகம். நம்ம நாட்டை பார்த்து உலகம் கத்துக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. ஜனநாயகம் ஒரு முக்கியமான விஷயம். எதிர்கட்சி தலைவரை கொல்ல நினைக்க மாட்டோம். நம்ம 3 அட்டம் 4 அட்டம் எல்லாம் நடத்த மாட்டோம். கேட்டா நான் வி ஆர் த ஓல்டஸ்ட் டெமோக்ரஸின்னு நம்ம லெக்சர் அடிக்க மாட்டோம். ஒரு ஆட்சி பவருக்கு வந்த உடனே ரயாட்ஸ் வெடிக்காது நம்ம ஊர்ல. யூகேல நடந்தது இல்லை. 25 வருஷமா 30 வருஷமா ஒரே ஆள் வந்து ஒரு நாட்டுக்கு ஜனாதிபதியா இருக்க முடியாது. நம்ம நாட்டில் அது நடக்காது. ஒரு நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் அது நம்மளோட ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி, அதனால அதிகம் நான் சொல்ல விரும்பல. ரஷ்யாவை சொல்றேன் நான்.
சைனா லெஸ் செட் த பெட்டர். ஸோ இப்பொழுது காலத்தின் கட்டாயம் என்று சொல்றீங்க, பாசிபிலிட்டி இருக்கா சார் பெர்மனன்சி? இருக்கு. எப்படி சொல்ல, பாஜக கூட மோடி அவர்கள் அவருடைய மேனிஃபெஸ்டோலயே யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல நம்ம பெர்மனன்ட் சீட் கொடுப்பதாக மேனிஃபெஸ்டோ கொடுத்திருக்காரு. ஸோ அதை நோக்கி சென்று கொண்டு இருக்காங்க. யூகே ஓப்பனாவே கீர் ஸ்டேமர் அவர் வந்து பிரிட்டன், அதாவது யூகேவோட பிரதம மந்திரி, அவர் ஓப்பனாவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. மெக்ரான் இன்னைக்கு நேரத்தில் பல ஆண்டுகளா மெக்ரான் வந்து இந்தியாவோட பொசிஷன், பிரான்ஸ் இப்ப இல்லை, ஜாக் ஷிராக் இருந்த காலகட்டத்தில் இருந்தே இந்தியாவுக்கு வந்து இந்த தகுதி உள்ளது அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டு இருந்த குறிப்பிட்ட சில நாடுகள்ல பிரான்ஸ் ஒன்று. ரஷ்யா, புட்டின் நீங்க சொல்லவே தேவையில்லை. எல்லாரும் எழுப்புறதுக்கு முன்னாடி முதல்ல எழுப்புறவரும் அவராக தான் இருப்பார், புட்டினா தான் இருப்பார். சைனா மட்டும் தான் ப்ராப்ளமா இருக்குமா? சைனா will always be a problem. It will be a என்ன சொல்றது, அது ஒரு அனைவரோட ஒப்புதல் தேவை இல்லையா? ஆமா, அந்த 5 மெம்பரோட ஒப்புதல் தேவை. பட் சைனா ஒருத்தன் ஒப்புதல் கொடுக்காம எத்தனை நாள் தள்ளி போட முடியும்? அதை யோசிச்சு பாருங்க, எத்தனை நாள் தள்ளி போட முடியும்? யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் விரிவாக்கம்ன்றது வந்து அது தேவை. அந்த தேவையின் அடிப்படையில் இந்தியா மாத்திரம் இல்லை, மற்ற நாடுகளையும் சேர்த்துதான் ஆக வேண்டும். அது 20 மெம்பர் குழுவா இருக்க போதா இல்ல 10 மெம்பர் குழுவா இருக்க போதா? அது இப்ப 5 இருக்கு, +5 ஆட் பண்ண போறாங்களா இல்ல 5+15 ஆட் பண்ண போறாங்களா தெரியல. பட் ஆப்டிமம் லெவல்ன்றது 5+5 வர்றது வந்து சான்சஸ் அதிகம், இல்ல 5+8 வர்றது 13 ஆகிறது வந்து சான்சஸ் அதிகம். ஆண்டனி பிளிங்கன் அவரோட ஸ்டேட்மெண்ட்ல ஒரு சின்ன தீவு, உலகத்துல இருக்கக்கூடிய பல தீவுகள்ல ஒரு குட்டி தீவையும் எலெக்ஷன் மூலமா அவங்கள வந்து பர்மனன்ட் மெம்பர் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஆனா இந்தியா வந்து அந்த லிஸ்ட்ல இல்லை. இந்தியா வில் பி ஆட்டோமேட்டிக்லி எலிஜிபிள், ஆஸ்திரேலியா வில் பி எலிஜிபிள் பசிபிக்ல இருக்கிறதுனால, ஜப்பான் வில் பி எலிஜிபிள், ஜெர்மனி வில் பி எலிஜிபிள், சவுத் ஆப்பிரிக்கா, பிரேசில், பிரிக்ஸ்ல இருக்கக்கூடிய ரஷ்யாவும் சைனாவும் தவிர்த்து சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா, பிரேசில் இவங்க 3 பேர் ஆட்டோமேட்டிக் எலிஜிபிலிட்டி அடைஞ்சிருவாங்க. அதை தவிர்த்து ஆஸ்திரேலியா 4வது நாடா மாறலாம். அதே மாதிரி ஒரு தீவுகள்ல இலங்கை கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. இது ஆந்தனி பிளிங்கன் கொடுத்திருக்கிற கண்ணோட்டம். 2வது ஜெய்சங்கரோட யூஎன், அதை கேட்காது. ஜெய்சங்கர் யூஎன்ல போய் பேசியிருக்காரு. அவர் என்ன மெசேஜ் சொல்ல விரும்புறாருன்னு நினைக்கிறேன்? மாண்புமிகு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வந்து 2 விஷயங்களை அழுத்தம் திருத்தமா சொன்னார். ஒன்று, பாகிஸ்தானுக்கு அவர் சொன்ன அறிவுரை, நீங்க பண்ணிட்டு இருக்க இன்னும் ஒரு பகுதி தான் இருக்கு, காஷ்மீரை பத்தி பேசணும்னா அன்செட்டில்டா இருக்கக்கூடியது, அதுக்கு முழு தீர்வு அப்படின்னு சொல்றது ஒரு இடம் தான் இருக்கு, அது பிஓகே மொத்தம்தான். அது எங்களுக்கு, ஏன்னா நீ வந்து அத்துமீறி அதை வந்து கபலீகரம் செய்திருக்கிற, அதை எங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டியது கட்டாயம். அது எப்போ கொடுப்பேன்றது தான் இப்போ பேச்சே தவிர்த்து, மற்ற காஷ்மீர் வந்து பேச்சுக்கோ பிரச்சனைக்கோ உடைய பகுதி அல்ல அப்படின்றத திட்டவட்டமா அவர் சொன்னாரு. பாகிஸ்தானி டிப்ளமேட் வந்து இப்படி ஒளிஞ்சிட்டு கேட்டுட்டு இருந்தாரு. அந்த வீடியோ இருக்கு பாருங்க. காஷ்மீர் பிரச்சனை கொஞ்சம் நீர்த்து போயிட்டு இருக்கா உலக அளவில். உதாரணத்துக்கு டர்க்கி அவருடைய ஸ்பீச்ல முதல் முறையாக காஷ்மீர் பிரச்சனையை தவிர்த்து இருக்காங்க. ஆமா, அவர் பிரிக்ஸ்ல சேரணும். பிரிக்ஸ்ல சேரணும்னா பிரேசில், இந்தியா, ரஷ்யா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. சைனா சப்போர்ட் பண்ணலாம், மற்ற 4 பேர் சப்போர்ட் பண்ணுமே அவரை. இல்ல, காஷ்மீர் பிரச்சனை இன்டர்நேஷனல் இஷ்யூவாக இருந்து சார், அவருக்கு அவன் நாட்டோட பொருளாதாரத்தை காப்பாற்ற வேண்டியது கம்பல்ஷனா இல்ல பாகிஸ்தானுக்கு கொடி பிடிக்கிறது கம்பல்ஷனா? சொந்த நாடு தான். ரிசப் டாயிப் எர்டோகன் வந்து அவரை இன்னொரு நியோ கலீஃபாவா பார்த்த காலங்கள் மாறிவிட்டன. இந்த வாட்டி எலெக்ஷன்ல இட் வாஸ் நாட் அ ரிசவுண்டிங் விக்டரி ஃபார் எர்டோகன் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ல. ஸோ அவர் கொஞ்சம் ஆட்டம் கண்டிருக்காரு. அவரோட சிச்சுவேஷன் அவர் ஸ்டேபிள் படுத்திக்கணும்னா தேவையில்லாத பிரச்சனைகள் அவர் போகாம இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறாரு. 2வது, இன்னொரு பக்கம் இந்தியா வந்து அவருக்கு சில மூவ்ஸ் நம்ம எடுத்தோம் வெளியுறவுத்துறையில. கிரீஸுக்கு போய் ஒரு உறவை திரும்பி ஏற்படுத்திக்கிட்டோம். சைப்ரஸுக்கு வந்து நம்ம ஒரு விசிட் போயிட்டு வந்தாரு ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டரு. அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு டிஃபென்ஸ் டீலை ஏற்படுத்தணும். நீ வாலாட்டினா உனக்கு கவுண்டர் செக் வைக்கிறது எனக்கு தெரியும் சொல்லி காட்டுறதை காட்டிட்டு வந்துட்டோம். ஸோ 2வது, எர்டோகனோட தேவை வந்து the world is driven by economy. உலகம் வந்து பொருளாதாரத்தின் அடிப்படையில் தான் இயங்குகிறது, இராணுவத்தின் அடிப்படையில் அல்ல. இராணுவமே பொருளாதாரம் இருந்தால் தான் இராணுவம் இயங்க முடியும். அந்த பொருளாதாரம்ன்றது எதன் அடிப்படையில் இயங்குகிறது? எவனால வந்து ப்ரொடக்ஷனோட திறனால் இல்லை, உற்பத்தி திறனால் இல்லை, வாங்கும் திறனால். பண்ற ப்ராடக்டை எவன் வாங்குறானோ அவன் வச்சதான் இன்னைக்கு சட்டமா மாறிட்டு இருக்கு. அப்படி வாங்கக்கூடிய கன்சியூம் பண்ணக்கூடிய திறன் இருக்கிற நாடுகள் எத்தனை? அப்படி கன்சியூம் பண்ற நாடா எந்த நாடை நீங்க வந்து அதிகமா பாக்குறீங்க? உலகத்துல எந்த ப்ராடக்ட் பண்ணாலும் எந்த நாட்டுல வந்து ஒரு காலத்துல 2 வருஷம் கழிச்சுதான் அந்த ப்ராடக்ட் இந்தியாவில லான்ச் ஆகும்.
இப்பெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்றதை இந்தியாவில் லான்ச் பண்ணணும்னு பார்க்குறான் அவன். ஏன்னா பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, வாங்கக்கூடிய சக்தி நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்கு. இப்போ இந்த டர்க்கி ஸ்பீச்ல நம்ம என்ன எடுத்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய மனநிலையிலிருந்து இஸ்லாமிய நாடுகள் கண்டுகிட்டே வராங்களா? They are understanding that Pakistan is a perennial headache for them also. அவன் பிரச்சனையை அவங்க பிரச்சனையை ஏன் மாத்திப்பானேன்னு யோசிக்கிறாங்க. ஆனால் இத்தனை நாடுகள் இவ்வளோ வருஷம் அந்த அறிவு வரலையே சார் உங்களுக்கு? ஒரு விதத்தில் இது மோடியோட டிப்ளமசியோட சக்சஸ்ன்னு கூட சொல்லலாம். நம்ம வந்து வி ஆர் டிட்டாச்ட். இந்தியா பாகிஸ்தானை ஒரே கண்ணோட்டத்துல இருந்து பார்க்குற பார்வையை, அந்த ஒரு பிம்பத்தை நம்ம உடைச்சிட்டோம். லைக் பாகிஸ்தான்ன்றது வந்து இந்தியா அப்படின்னா அடுத்த வார்த்தை வரதே பாகிஸ்தான். இப்போ அப்படி வரதில்லை. இந்தியா தான், பாகிஸ்தான் தான். உலகத்துக்கு சவுதி அரேபியாவோட கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கறது சாமி உன் விசாலேருந்து வரவன் என் நாட்டில் அதிகம் பிச்சைக்காரன் தான் வரான், நான் விசாவே கொடுக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்றான். நான் சொன்னேன் சவுதி அரேபியா சொல்லுறேன், கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் நான். ஏன்னா திடீர்னு நிரஞ்சன் சொல்லிவிட்டார், நீங்களே போட்டா கூட போட்டுருவீங்க, அதனால தான் நானே கிளாரிஃபை பண்ணிட்டேன். சவுதி அரேபியா சொல்லியிருக்காங்க. சவுதி அரேபியா இப்போ இருக்கிற கல்ஃப் நாடுகள்ல அதிகமான பிச்சைக்காரர்களை உற்பத்தி பண்ற நாடு, இன்னும் சொல்ல போனா எக்ஸ்போர்ட் பண்ற நாடு. கழுத, டெரரிசம், பிச்சைக்காரிகள், இது மூணு பாகிஸ்தானோட மேஜர் எக்ஸ்போர்ட்டா இருக்கு. ஸோ இந்தியா பாக்குறாங்க. அப்படியே இதை இந்தியா கூட கம்பேர் பண்ணுங்க. வாட் டஸ் இந்தியா ஸ்டாண்ட் ஃபார்? இப்போ அதிகமா மொபைல் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம், எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். மொபைல் உற்பத்தி டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் 1,27,000 கோடிக்கு மேற்பட்ட போர் சம்பந்தப்பட்ட கருவிகளையும் உபகரணங்களையும் நம்ம உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் வளர்ந்துருக்கு. இன்னைக்கு நம்ம எல்சிஏ வந்து பல நாடுகள் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கு. பிரம்மோஸ் மிசைல் பல நாடுகள் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கு. இந்தியா வந்து ஒரு அமைதியை, அதாவது ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குன்னா இந்தியா வந்ததுன்னா அங்க வந்து அமைதி நிலவதற்கான வாய்ப்பு இருக்கு, இந்தியாவில் பேச முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. உலக அளவில் இந்தியாவுக்குன்ட்டு ஒரு சிம்பிள், அது அந்த ஒரு நம்மளுக்குன்ட்டு ஒரு அடையாளத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம். அதுக்கு காரணம் இந்தியன் எக்ஸ்பேட்ரியேட் கம்யூனிட்டி கூட. போற நாட்டில் போயிட்டு குண்டு வைக்கிறது, ராடிகலைஸ் பண்றது, பிரச்சனையை உண்டாக்குறது, போயிட்டு ஏதாவது சர்ச்சை போய் கல்லிட்டு எறிகிறது, கோயில போயிட்டு அடிக்கிறது, இந்த வேலையை பண்றது இல்லை. தான் உண்டு தன் வேலை உண்டு. எஜுகேட்டட் எக்ஸ்பேட்ரியேட், ப்ரொஃபஷனல் எக்ஸ்பேட்ரியேட்ஸ் அதிகம் ப்ரொடியூஸ் பண்றது. அதாவது அந்த நாட்டில் போய் வேலை பார்க்கிறவர்கள் திறன்மிக்கவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்தியர்களாக திகழ்றாங்க. ஸோ இந்தியாவுக்கு இதால நல்ல பேர் வந்திருக்கு. இப்போ இந்த யூஎன் பத்தி பேசும்போது ஒரு முக்கியமான விமர்சனம் சமீப காலங்களில் என்ன வருதுன்னா, யூஎன் ஹஸ் லாஸ்ட் இட் ரெலவன்ஸ். அதாவது உண்மைதானே, ஜெய்சங்கர் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, ஒரு பள்ளிப்பூர்வ பாம்பு மாதிரி இட் இஸ் டிஃபேங்க்டு. எந்த இடத்துல அவன் வந்து அவங்க இன்டர்ஃபியர் பண்ணி ஒரு அமைதியை அவங்களால ஏற்படுத்த முடிஞ்சது? ஒரு இடம் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு கான்ஃபிளிக்ட் சொல்லுங்க. எல்லாருமே யூஎன் ரொம்ப கழுவி ஊத்துறாங்க. ஸோ யூஎன் அப்படிங்கிற அது காரணம் என்ன? பிரச்சனை ஏற்படுத்தவர்களை செக்யூரிட்டி கவுன்சில் உட்காந்துட்டு நீ வீட்டோன்னா நான் வீட்டோ, நீ வீட்டோன்னா நான் வீட்டோ அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கையை தூக்கிட்டு இருந்தா எப்படி பிரச்சனை தீரும்? பிரச்சனைக்குரியவர்களே இந்த பிரச்சனை நிறுத்தணுமா வேணாமான்ட்டு டெசிஷன் எடுக்கிறவங்களே அந்த பிரச்சனை நிறுத்தணும்னு சொல்லிட்டு அவங்களே உட்கார வச்சு எப்படி? பஞ்சாயத்து தலைவரா ஒரு படத்துல வருவான் பாருங்க, எவன் தப்பு பண்ணானோ அவனையே பஞ்சாயத்து தலைவரை உட்கார வைக்கிறது. இங்க பஞ்சாயத்து தலைவர் எல்லாமே ஃப்ராடுக்கு தான். நான் சொல்றது அது அமெரிக்கா ஆகட்டும், ரஷ்யா, சீனா, பிரிட்டனு, பிரான்ஸு. லிபியாவை அடிச்சது யாரு? பிரான்ஸும் பிரிட்டனும் அமெரிக்காவும். இப்போ ஈரானுக்கு சப்ளை பண்றது யாரு? சைனாவும் ரஷ்யாவும். இப்போ இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பேக்கப் கொடுக்கறது யாரு? அமெரிக்காவும் பிரிட்டனும். பாருங்க, இவங்க எல்லாமே செக்யூரிட்டி கவுன்சில் மெம்பர். இவங்க சண்டையை நிறுத்த போறாங்களா? அதற்காக தான் இந்தியா இருக்கணும் என்று விரிவாக்கணும் பண்றோம். இந்தியா மாத்திரம் இல்ல, விரிவாக்கணும். உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயகத்தை எப்படி சார் நீங்க வந்து தகர்த்து பார்க்க முடியும்? அதுல இருந்து வெளியே வச்சு எப்படி சார் பார்க்க முடியும்? 142 கோடி மக்கள் சார் இந்தியாவோட மக்கள் தொகை. இவர்கள் வந்து யூஎன்ல வந்து ஹை டேபிள் உட்காரத்துக்கு அருகதை இல்லாத எந்த காரணத்துல சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? ஜனநாயகத்தின் பேர் இல்லையா? மக்கள் தொகை பேர் இல்லையா? இல்ல நிரப்பரப்பு பேர் இல்லையா? திரும்பி அவங்கள பார்த்து உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கலாம். நான் கேட்கலாம், பிரிட்டனுக்கு என்ன தகுதி இருக்கு? சன் நெவர் செட்ஸ் ஃபார் தி பிரிட்டிஷ் எம்பையர்னா அதுக்குதான் சத்தியமூர்த்தி, அதாவது அன்னைக்கு இருந்த சுதந்திர போராட்ட தியாகி, இன்னைக்கு காமராஜரோட நினைவு நாள், அதனால அவரோட குரு, அரசியல் குருவா இருந்த சத்தியமூர்த்தி சொன்ன ஃபேமஸ் டைலாக் நான் நினைவு கூற விரும்புகிறேன். சன் நெவர் செட்ஸ் ஃபார் தி பிரிட்டிஷ் எம்பையர்னு சொன்னான். அதுக்கு அவர் கிண்டலா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார், ஈவன் சன் டசன்ட் ட்ரஸ்ட் யூ பீப்புள் இன் தி டார்க் அப்படின்னாரு. அப்படின்னா சூரியன் கூட உன் நைட்ல நம்பாதரா, நீ அவ்வளவு பெரிய திருட அப்படின்னாரு. நோபடி ட்ரஸ்ட் பிரிட்டன், நோபடி இஸ் ட்ரஸ்டிங் அமெரிக்கா. இந்த 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 புளுத்து போன இந்த 5 பர்மனன்ட் பவர்ஸால
அவனுக்குள்ளேயே அவனுங்க இன்னொருத்தனை எப்படி அழிக்கிறதுன்னு சொல்றதுக்காக உலகத்துல சண்டையை மூட்டிட்டு இருக்காங்க தவிர்த்து உலகத்துல வந்து அமைதியை வந்து தேடுறாங்களா? இல்ல. ஒருத்தன் வருவான், நீ ஏன் ரஷ்யா கிட்ட என்ன வாங்குறேன்னு சொல்லுவான். ஆனா நீ வந்து பிரச்சனைக்குரிய நாடுகள்ல இருந்து நீ எவ்வளவு வேணாலும் என்ன வாங்கிக்கலாம். ஜெய்சங்கர் சொல்லியிருப்பாரு, நாங்க ஒரு மாசத்துக்கு என்ன வாங்குறோமோ நீ ஒரு நாளைக்கு வாங்குற அப்படின்ட்டு ஜெர்மனியே சொன்னார் அவர். ஆமா, ஜெர்மனியை சொன்னார் குறிப்பிட்டு. இப்போ ஜெய்சங்கர் பாகிஸ்தானை வந்து அவர் சொன்னது வந்து நீ இப்போ நீ வந்து நீ ரேடிகலைசேஷன்ல இன்வெஸ்ட் பண்ற, மதவாதத்துல இன்வெஸ்ட் பண்ணா அதுல இருந்து நீ உற்பத்தி ஆகிற பொருள் என்ன தீவிரவாதமா தான் இருக்கும். அதை தவிர்த்து உன் நாட்டுல இருந்து என்னடா வருதுன்னு கேட்டார். சைனாவை பத்தி பேசும்போது இன்னொரு நாட்டு கூட அமைதியை நாடாம இன்னொரு நாட்டோட நிலப்பகுதியும் அவங்களோட நிலப்பரப்பையும் எப்பயுமே கண்ணு வச்சுக்கிட்டு இது எந்த அது எந்த இது எந்துன்னு சொல்லிட்டு உலகத்தை உன்னை சுத்தி இருக்கிற நாடு கூட எல்லாம் பிரச்சனையை வச்சுட்டு இருந்தா எப்போ உன்னால வந்து நீயும் வளர முடியாது, உன் பக்கத்துல இருக்கிறவனையும் வளர விட மாட்டேன். ஸோ சைனாவையும் பாகிஸ்தானையும் நம்ம லோக்கல் தமிழ்ல சொன்னா கழிவு ஊத்திருக்காரு. யுஎனையும் சொல்லியிருக்காரு. And he has spoken about not only these things, he has spoken about wide range of issues, from renewable energy to climate change to that of global economy. நிறைய விஷயங்களை அவர் பேசியிருக்காரு. See, we must understand three things. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய கவர்மெண்ட் ஃபாரின் பாலிசியில் அவங்க எடுத்துட்டு வந்த சில முடிவுகளால பெருமளவுக்கு இந்தியாவுக்கு ஒரு சாதகமான ஒரு நிலைப்பாட்டை அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க உலக அளவில். They have de-linked India from that of Pakistan. இன்னைக்கு வெஸ்ட் ஏஷியா வந்து அதாவது எல்லா முஸ்லிம் நாடுகள் இந்தியா வந்து பாகிஸ்தானோட ஒப்பிட்டு இந்தியாவை பார்க்கறது இல்லை. முதல் வெற்றியா? ரெண்டாவது வெற்றி ஆர்டிகல் 370 போச்சுன்னா அவன் கத்துவான் இவன் கத்துவான் இருக்கிறவன் எல்லாம் கத்துவான்னு சொல்லும் போது எவனும் கத்தல. ஸோ இந்தியாவோட உள்நாட்டு பிரச்சனைக்குள் யாரும் வர இப்போ எந்த நாடும் பெருசா விரும்புறது இல்லை. டீப் ஸ்டேட்னு சொல்லிட்டு நம்ம சில பேரை சொல்றோம், நான் ஒத்துக்கிறேன். பட் டைரக்டா யாராவது விரும்புறாங்களா? எந்த நாடும் விரும்பல, எந்த நாடும் விரும்புறது இல்லை. மூணாவது, பொருளாதார அடிப்படையில் இந்தியாவோட நிலை என்ன அப்படின்ட்டு எல்லா நாடும் கேட்க விரும்புது. தெரிஞ்சேதான் அது எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லணும். நம்ம இந்திய பெருங்கடல் வந்து இந்தியா கீழே இருக்கிறது நம்மளுக்கு ஒரு சாதகமான ஒரு விஷயம். ஹிமாலயா எப்படி நம்மளுக்கு பல விஷயங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் நிறைய விஷயங்களுக்கு அது பாதகம். அதே சமயத்தில் பெருங்கடல் நம்மளுக்கு பல விஷயங்களுக்கு சாதகம். அதுக்குதான் இந்தியன் ஓஷனுக்கே இந்தியாஸ் ஓஷன் இஸ் இந்தியன் ஓஷன். இந்த பெருங்கடல் ஒன்று தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரையா பெருங்கடல். ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் வணிகம் போகணும்னா இந்த வணிகத்தை காக்கிறதுக்கோ அந்த வணிகத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு அந்த ரூட்ஸை பாதுகாக்கிறதுக்கான ஒரு சிறந்த வல்லரசுன்னு யாரை கூற முடியும் இந்த ஏரியால? எல்லா தகுதி இருக்கிற வல்லரசுன்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்காவியா, பாகிஸ்தானியா, சைனாவியா? சைனா இதுக்குள்ளேயே வராது, இந்தியா மட்டும்தான். இந்தியா மாத்திரம்தான். சைனா வந்து அவங்கள மிடில் கிங்டம் பண்ணுவாங்க. நான் என்னோட கண்ணோட்டத்துன்னு பார்த்தா இந்தியா இஸ் த மிடில் ஆஃப் த வேர்ல்டு. அதெல்லாம் பிரிட்டன் இந்தியாவை கண்ட்ரோல் பண்ற வரைக்கும் உலகத்தை கண்ட்ரோல் பண்ணான். என்னைக்கு இந்தியாவை தொலைச்சானோ பெருங்கடலை தொலைச்சான், பெருங்கடலை தொலைச்சானோ மொத்த பவரையும் தொலைச்சான். ஹார்ட்லேண்ட் தியரின்னு இது எங்க கான்செப்ட்ல. ஹார்ட் ஆஃப் த வேர்ல்டு இஸ் யூரேஷியன் ரீஜன். இந்த சென்ட்ரல் ஏஷியாலேருந்து எடுத்துக்கிட்டு இப்போ இருக்கக்கூடிய சவுத் ஏஷியா, இந்த பக்கம் வெஸ்ட் ஏஷியா, இந்த பக்கம் பார்ட் ஆஃப் சைனா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ஒரு சர்க்கிள வரைஞ்சிங்கன்னா அந்த பெருங்கடலோட சேர்த்து இதுதான் ஹார்ட். இந்த ஹார்ட் எவன் கண்ட்ரோல் பண்றானா அவன் தான் உலகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ரிம்லேண்ட்ஸ் யார் கண்ட்ரோல் பண்ணனா அவன் தான் உலகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுதான் ஜெய்சங்கர் அவரோட கண்ணோட்டத்துல இருந்து அவரோட ஒவ்வொரு ட்ரிப்பு பின்னாடியும், ஒரு நாட்டுக்கு போறாருன்னா அந்த ட்ரிப் பின்னாடி ஏதோ ஒரு காரணமும் ஒரு காரியமும் இருக்கு. He is building alliances, he is building relationship, he is strengthening the outreach program of India. India out ன்னு சொன்ன மொய்சு நான் சொல்லவே இல்லை அப்படின்னு பல்ட்டி அடிச்சிட்டாரு, அந்த பல்ட்டி அடிச்சிட்டாரு. மீசுடைய இந்த யூட்டர்னுக்கு என்ன சார் காரணம்? பணம் தான். சைனா ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்காரு அவருக்கு. சார் சைனா வந்து அது வந்து இட்ஸ் அ டிரான்சாக்ஷனல் பவர். உங்ககிட்ட இருந்து லாபம் அடைஞ்சா மாத்திரம்தான் அவங்ககிட்ட அடைகிறாங்கல்ல. பட் எவ்வளவு தூரத்துக்கு லாபம் அடைய முடியும்ன்றதுன்னு கேள்வி. அம்மந்தொட்டா மாதிரி ஆயிடுச்சுன்னா ஃபியூச்சர்ல அப்படி ஆயிடுச்சுன்னா அம்மந்தொட்டா மாதிரி இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ரிட்டர்ன்ஸ் கூட வரலன்னா கோதார் மாதிரி ஆயிடுச்சுன்னா. ஃபர்ஸ்ட் சைனாக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு அவங்ககிட்ட இப்போ அவன் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கணும் இல்லை, அதுவே இப்போ ஒரு கேள்விக்குறியா இருக்கு. கம்மிங் பேக் டு ஜெய்சங்கர்ஸ் விசிட் அண்ட் அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ். ஜெய்சங்கர் அவர் பேசியிருக்கிற பல்வேறு விஷயங்கள்ல குறிப்பிட்ட சில விஷயங்கள் இப்போ ஆஃப்லேட் ரீசெண்டாக அவரோட இன்ட்ராக்ஷன்ஸ் நம்ம எல்லாமே பார்த்தோம்டான்னா
அது அவர் யூஎஸ்ல 2+2 டைலாக்ல பேசினதாகட்டும், இல்லை அவர் ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்ததாகட்டும், எல்லா இடத்துலையும் ஒரு விஷயம் கிளியரா சொல்றாரு. இந்தியாவோட ஸ்டாண்ட் வந்து தனித்துவமா இருக்கு. அதே சமயத்தில் இந்தியாவோட ஸ்டாண்டு ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி என்ற கான்செப்டை நிலைநாட்டுற மாதிரி இருக்கு. ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமின்னா என் நாட்டோட நலன் கருதி நான் என்னோட உறவுகளை மேம்படுத்துவேன், பேணி காப்பேன். தேவை இருந்தா அந்த உறவை முறிக்கிறதுக்கும் நான் யோசிக்க மாட்டேன். என்னோட நாட்டின் நலன் கருதி. உன்னோட நலன் என்னோட நலன் ஆகணும்னு அவசியம் இல்லை. இட் நீட் நாட் அலைன் வித் மை இன்ட்ரெஸ்ட். அலைன் ஆச்சுன்னா அப்புறம் யோசிச்சு பார்க்கலாம். அலைன் ஆகாத பட்சத்தில் நான் வந்து உனக்கு ஒத்து போகணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஜெய்சங்கர் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க போன ஆகஸ்ட் 31 பாகிஸ்தானுக்கு இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை ரீநெகோஷியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு, பழைய ட்ரீட்டி நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்ட்டு. ஜீலம் இண்டஸ்லேருந்து போகக்கூடிய நதிகள் வந்து எல்லாமே வந்து பாகிஸ்தானை நோக்கி போயிட்டு இருக்கு. இது அன்னைக்கு நாங்கள் கொடுத்த அன்னைக்கு இந்தியாவோட மக்கள் தொகை என்ன, பாகிஸ்தானோட மக்கள் தொகை என்ன, எங்க பொருளாதாரம் என்ன, எங்க தேவைகள் என்ன, இன்னைக்கு எங்க தேவைகள் என்ன. ஸோ எல்லாமே வளர்ந்து 80% நினைக்கிறேன் அது பாகிஸ்தானுக்கு தான் போகும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நெகோஷியேட் பண்ணி எவ்வளவு சார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? பார்க்கலாம். யூ வில் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் ஆஃப் மோடி கவர்மெண்ட். 50-50 சொன்னா கூட சொல்லுவார் அவரு. அதுக்கு அவங்க ஒத்துக்கணுமே சார், ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. பெக்கர்ஸ் கேன் பி சூசர்ஸ் கிரண். பிச்சை போடுற நீ 100 ரூபா போட்டாதான் நான் வாங்குவேன்னு சொல்ல முடியுமா? பாகிஸ்தானோட நிலைமை இன்னைக்கு பெக்கர். த பெக்கர் கேன் நெவர் பி அ சூசர். என்ன போடுறோம் வாங்கிட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் அவனுக்கு வந்து நல்லது. ஆல்ரெடி பாகிஸ்தானோட தானிய உற்பத்தி விழுந்துகிட்டே வருது. வர்ச்சுவலி ஃப்ரம் ரைஸ் எக்ஸ்போர்ட்டர் தே ஹவ் பிகம் இம்போர்ட்டர். வீட் எக்ஸ்போர்ட்டர்ல இருந்து இம்போர்ட்டரா மாறிட்டு இருக்காங்க. தி salinity ஆஃப் பாகிஸ்தானி சாயில் இஸ் இன்க்ரீசிங். அவங்களுக்கு கிளைமேட் சேஞ்ச் அவங்களை மிகவும் பாதிச்சுட்டு இருக்கு பாகிஸ்தானை. சப்போஸ் நம்ம வாட்டர்ஸை வந்து நம்ம ரீநெகோஷியேட் பண்ணி நம்ம விட மாட்டோம்னு சொன்னா பாகிஸ்தானுக்கு சாய்ஸ் இல்லை. பாகிஸ்தானோட அப்சஷன் வித் காஷ்மீர் ஹஸ் டேக்கன் them to this position. அந்த அப்சஷனுக்கு வந்து டைல்யூட் ஆகி இப்போ கம்மியாயிட்டு வருதா சார்? எப்படி வரதான்னு கேட்குறேன். இல்லை, வரதும் அப்படியே தான் இருக்கு. அந்த அப்சஷன் டைல்யூட் ஆச்சுன்னா பாகிஸ்தான் ஆர்மியை உதப்பான், அவன் மக்களே உதப்பான். மக்களே கேள்வி கேட்பாங்க, நீ எதுக்கடா இருக்கேன்னு கேட்பாங்க. அதுக்காகவே காஷ்மீர் இஷ்யூவை பேர்னிங்காக வச்சிருக்காங்களா? அவனுங்களுக்கு வந்து இந்தியான்ற நாடு வந்து பிரச்சனையா காட்டுற வரைக்கும் தான் அவன் ஆர்மிக்கு பண்ணக்கூடிய செலவீனங்கள் அதிகரிக்கும். நான் ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்கேன் நான் உங்ககிட்ட விரிவா. ஸோ அவனுக்கு வந்து நம்ம வந்து ஒரு காமன் எனிமையை காட்டினாதான் நான் அதை பாரு அவன் வந்து உன்னை அடிச்சிருவான், அதனால தான் பக்கத்தில் நிற்கிறேன், அது பாரு அவன் உன்னோட பிடிங்கிப்பான், அதனால தான் நான் இருக்கேன். So the relevance of army will sustain as long as they keep showing fingers at India. இந்தியாவை அச்சுறுத்தலா காட்டுற வரைக்கும் தான் பாகிஸ்தானோட ஆர்மியோட தேவை மக்கள் இருக்கு. இல்லைன்னா அவ்வளோ பெரிய ராணுவத்தை மெயின்டைன் பண்ண வேண்டிய தேவை இல்லை. ஸோ இதுதான் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி எப்போ சார் கூடி சீக்கிரம் நெகோசியேஷனுக்கு வரும். ஆல்ரெடி நம்ம வந்து சில பேரேஜஸ் சில டேம்ஸ் கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் ஐடல் பவர் ப்ராஜெக்ட்ஸ்க்காக. இது காஷ்மீருக்கு வந்து மிகப்பெரிய நலனை வந்து உண்டாக்கும். காஷ்மீரோட பொருளாதாரம் மாறும். இதனால வந்து பாகிஸ்தானில் வந்து ஒரு அதிருப்தி ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும். வெஸ்ட் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பல விளைநிலங்கள் தண்ணிக்கு வந்து பாசனத்துக்கு இல்லாமல் வறண்டு போகும். ஸோ இந்த பிரச்சனைகள் பாகிஸ்தானில் அதிகரிக்கும். திஸ் இஸ் அ சப்டல் வே ஆஃப் டினேயிங் யுவர் எனிமி ரிசோர்சஸ். சாமதான பேத தண்டோன்ற சாணக்கிய நீதியை வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன் இஸ் ஓன் ஸ்டைல் ஜெய்சங்கர் அண்ட் மோடி கவர்மெண்ட் இஸ் ஃபாலோயிங். ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். பாகிஸ்தான் மாதிரி நாட்டை உதச்சி தான் ஒழுங்காக்கணும். அடி உதவும் அண்ணன் தம்பி உதவ மாட்டான். சம்டைம் பாகிஸ்தான் வில் பி டாட் த லெசன் தட் இட் டிசர்வ்ஸ். அண்ட் சைனா, when it comes to China, Jaishankar very well knows China is an aging power. China is comfortable in dealing with Doval, but not with Jaishankar. Because Jaishankar knows the psyche of China. He has served in the capacity of India's ambassador to China. இந்தியாவோட தூதரா சைனால அவர் வேலை பண்ணியிருக்கிறதுனால சைனாவோட அவங்களோட யோசிக்கிற விதம் என்ன, அவங்க ஆட்சியாளர்கள் எதை பற்றி யோசிப்பாங்க, அவங்க முடிவுகள் எப்படி எடுப்பாங்க, எப்படி செயல்படுவாங்கன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். எல்லா கம்யூனிஸ்ட் பவருக்கும் ஒரு காமன் இது என்னடான்னா மிஞ்சினால் கெஞ்சுவார், கெஞ்சினால் மிஞ்சுவார். உதாரணத்துக்கு கிறிஸ்டியன் கியூபாவில் எடுத்துமே மெசைல்ஸ் வச்சார். கியூபன் மெசைல் கிரைசிஸ் 62, அதுவும் அக்டோபர் மாதத்துல தான் நடந்தது. கியூபன் மெசைல் கிரைசிஸ் எடுத்துகிட்டு போய் மெசைல்ஸ் வச்சார். கெனடி கால் த பிளஃப். சரி நீ மெசேஜ் வச்சல, நான் எம்பார்கோ எடுத்துகிட்டு வரேன்ட்டு கியூபா சுற்றி போர்க்கப்பல்கள் நிறுத்தி வச்சார். நான் ஃபயர் பண்ணுவேன். கடைசியில் ஒன்றும் ஃபயர் பண்ணலையே. யூ ஹேவ் டு டேக் இட் பேக்.
கல்வான் வேலியில் நீ ட்ரூப்ஸ் எடுத்துகிட்டு வந்து நான் சைனா நான் இது பண்ணுவேன், நான் அது பண்ணுவேன், இது பண்ணுவேன். சரி நீ பண்ணு, நானும் திரும்பி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேயே நின்னோம். த கிரைண்டட் டு ஹால்ட். அவ்வளோ இதுக்கு 1967 சோலா நாத்துலா இன்சிடென்ட். சைனா வந்து சோலாவிலையும் நாத்துலா பாஸ்கிட்டையும், சோலான்றது வந்து இப்போ இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்ட் நீஃபா ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அது அந்த பகுதிகளில் வந்து இந்திய ராணுவம் வந்து ஃபென்சிங் பண்ண ட்ரை பண்ணாங்க, பார்டர் ஃபென்சிங். அப்போ இருந்த கோர் கமாண்டர் பேர், இஃப் ஐம் ரைட், லெஃப்டினன்ட் ஜெனரல் சகத்சிங். அவர் ஃபென்ஸ் பண்ண சொன்னார். ஃபென்ஸ் பண்ண சொன்னால் இவங்க அலோவ் பண்ணல. சைனாக்காரன் லபதிபான்னு கத்தனா. இந்தியா resorted to firing back and using artillery guns. China suffered heavy casualties. 700க்கும் மேற்பட்டவர்கள் இறந்தாங்க. ஓகே, சைனீஸ் கேஷுவல்ட்டி 700. அதுக்கப்புறம் சைனா அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு வாயை திறக்கல, சுந்தராம்சூ இன்சிடென்ட் வரைக்கும். சுந்தராம்சூ இன்சிடென்ட் வந்து 1985-87 நடுவில், 87 இஃப் ஐம் ரைட், சுந்தர்ஜி வந்து இந்தியாவோட ஆர்மி தளபதி சீஃபாக இருக்கும்போது நடந்தது. இவர் என்ன பண்ணார், பின்சர் மூமெண்ட்ல சைனாவோட ட்ரூப்ஸை என்சர்க்கிள் பண்ணிட்டார். ஃப்ரண்ட்ல சைனீஸ் இப்படி இருக்கான், அவன் பேக்ல போயிட்டு அவனோட இதை சப்ளை செயினை கட் பண்ணிட்டாரு. ஃப்ரண்ட்லையும் அவங்க 2 பேர் பெட் நடுவில் மாட்டின ஜாம் மாதிரி ஆயிடுச்சு சைனா. தென் சைனா ஹேட் டு புல் பேக். ஸோ சைனா வந்து இட் இஸ் அ பிக் பேப்பர் டைகர். அவனோட பலமே அவனோட எக்கானமி, பிரெடிட்டோரியல் எக்கானமி. நீங்க 5 ரூபாய்க்கு பொருளை விற்றா அவன் 3 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு ரெடி. அவன் 3 ரூபாய்க்கு தான் 2 ரூபாய்க்கு போயிடுவான். ஆனால் அது குவாலிட்டியும் கேரண்டியும் கேட்க முடியாது. இது நெக்ஸ்ட் இன்டர்வியூவில் நம்ம சைனாவில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்கிறேன் நான். ஸோ கமிங் பேக் டு திஸ் UN செக்யூரிட்டி கவுன்சில் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் வாட் வுட் பி இந்தியாஸ் ரோல். அது இந்தியாவோட ஜெய்சங்கரோட பார்வையிலேருந்து கண்ணோட்டத்துலேருந்து என்னன்னு அவர் பார்க்குறாருன்னா, இப்போ இருக்கிற UN உலகத்துக்கு முக்கியமான பிரச்சனைகளாக இருக்கக்கூடியது கிளைமேட் சேஞ்ச், பொருளாதாரம், மக்கள் மேம்பாடு, பாதுகாப்பு. இதை வந்து அட்ரஸ் பண்ணுதா அப்படின்னு பார்த்தா இல்லை, பெருசாக ஒன்றும் அட்ரஸ் பண்ணுறது இல்லை. அது மாதிரி வளரும் நாடுகளுக்கு எந்த விதத்தில் வந்து இது வந்து ஒரு ஊன்றுகோலாக இருக்குது. எல்லா ஆப்பிரிக்காவில் பல நாடுகளில் உள்நாட்டு கலவரங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு யூஎன்ஆல வந்து தீர்வு காண முடியுதா? ஏன்னா அவங்களுக்கு இதை பற்றி கவலை இல்லை. தேர் இஸ் அ ரிசோர்ஸ் வார் தட் இஸ் கோயிங் ஆன் இன் ஆஃப்ரிக்கா. அமெரிக்கா வந்து அந்த ரிசோர்ஸை டேப் பண்ணுவானா இல்லை ரஷ்யா டேப் பண்ணுவானான்ட்டு ஒரு சண்டையே போயிட்டு இருக்கு. எத்தனை நாளைக்கு இந்த சூப்பர் பவர்ஸ் என்ற போர்வையில் இவங்க வந்து மற்ற நாடை சுரண்டுறதுக்கு யூஎன்ஐ யூஸ் பண்ணுவாங்க? ஸோ இதை கேள்வி கேட்குறாரு அவர். இந்த ஸ்டேட்டஸ் கோயிஸ்ட் சிஸ்டம் இது 50 வருஷமாக தொடர்ந்து இருக்கு. 50க்கும் மேற்பட்ட, அதாவது கிட்டத்தட்ட UN ஃபார்ம் 45 அக்டோபர் தான். அதுவும் கிட்டத்தட்ட வி ஆர் இன்டு 80 வருஷம் கிட்ட நெருங்கிட்டு இருக்கும். 80 வருஷமாக ஒரு ரிஃபார்மும் வரலையே. என்ன ரிஃபார்ம் எடுத்துகிட்டு வந்தாங்க? ஸோ ரிஃபார்ம்ஸ் ஆர் மேண்டேட்டரி. உலகத்தோட பொருளாதாரத்தில் பல நாடுகள் இன்னைக்கு உயர்ந்து நிற்கின்றன, மக்கள் தொகையில் உயர்ந்து நிற்குது, டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ஆனால் ரிஃபார்ம் வரலன்னா, ரிஃபார்ம் வராமல் இன்னும் நான் தான் சூப்பர் பவர்னு சொல்லிட்டு இருந்தா, தி சைனீஸ் பாப்புலேஷன் இஸ் ஏஜிங். ஒர்க்கிங் குரூப் ஆஃப் சைனீஸ் பாப்புலேஷன் இஸ் டிக்ரீஸ்ட், டிராஸ்டிக்லி டிக்ரீஸ்ட். அதாவது வேலை செய்யக்கூடிய மக்கள் தொகை கம்மியாயிட்டே போயிடுது. அதெல்லாம் அவங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 65 ஆக்கியிருக்காங்க. ஜப்பான் சிமிலர் பிரச்சனையை நோக்கி போயிட்டு இருக்கு. யூரோப் கிட்டத்தட்ட அந்த பிரச்சனையில தான் இருக்கு. ரஷ்யாவோட பாப்புலேஷன் கம்மியாயிட்டே வருது. புதின் ஓப்பனாவே சொல்ல அதிகமாக குழந்தை பெற்றுக்கோங்கன்ட்டு, குழந்தை பெற்றுக்கிறவங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரஷ்யாவோட நிதர்சனமான உண்மை, சைனாவோட உண்மை. அமெரிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட ஜனநாயகமே சில நேரத்தில் கேள்விக்குறியா மாறிட்டு இருக்கு, பிரச்சனைக்குரியதா மாறிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில வேர்ல்ட் பேங்க் என்ன சொல்லுது? ஒயாசிஸ் இன் தி ஆல் தி ட்ரபிள்ஸ் இஸ் இந்தியன் எக்கானமி அப்படின்றாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய வறண்ட பாலைவனமா இருக்கக்கூடிய பொருளாதாரத்துல இந்தியா மாத்திரம்தான் ஒரு பச்சை பசேல்னு ஒரு ஏதோ ஒரு பகுதியா ஒயாசிஸ் மாதிரி எங்களுக்கு கண்ணுகளுக்கு தெரியுது அப்படின்றாங்க. ஸோ இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில பொருளாதாரத்தில் எடுத்து பார்த்தாலும் மக்கள் மேம்பாடுல எடுத்து பார்த்தாலும் அதுக்குன்ட்டு நம்ம 100% அச்சீவ் பண்ணிட்டோம்னா இல்லை, இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் இலக்கு நிறைய இருக்கு. பட் 47ல இருந்து நம்ம இன்னைக்கு கடந்து வந்த பாதை கொஞ்சம் நம்ம திரும்பி பார்த்தோம்னா நன்றி சொல்ல வேண்டியது நம்மளோட முன்னோர்களுக்கு, தாத்தாக்கு, அப்பாக்கு, நம்ம நாட்டோட தலைவர், நல்லதோ கெட்டதோ எல்லாரும் நன்றிக்குரியவர்கள் தான். PL 480 ப்ரோக்ராம்ல தூக்கி போட வேண்டிய தானியங்களை நம்மளுக்கு கொடுத்தா அதை வந்து சாப்பிடக்கூடிய ரொட்டியா மாற்றி அதை யூஸ் பண்ணி பசங்களை ஸ்கூலுக்கு வர வைக்கணும்னு நினைச்ச காமராஜருக்கு நம்ம நன்றி சொல்லணும். அதை அவர் கன்ஸ்ட்ரக்டிவா மாத்தினார்.
தட் ஒன் ரிஃபார்ம், பள்ளிக்கூடத்துல நான் சோறு போட்டா பையன் வருவான் படிப்பான்ற அந்த ஒரு ரிஃபார்ம் இந்தியாவோட தலையெழுத்தை மாத்திருக்கு. இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய மத்திய உணவு திட்டம் நடத்துறது வந்து நாடு யாருன்னா இந்தியா. மிட் டே மீல் ஸ்கீம் ஏன் ஒபாமாவே காப்பி அடிச்சாரு, அமெரிக்காவே காப்பி அடிச்சது. ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹவ் அச்சீவ்ட். சோத்துக்கு திண்டாடிட்டு இருந்த நாடுன்னு கிண்டல் அடிச்ச காலம் போயிட்டு இன்னைக்கு உலகத்தின் உற்பத்தியாளர்கள்ல டாப் 2 டாப் 3ல இருந்துட்டு இருக்கோம் நம்ம எல்லா பொருட்கள்லையும். ஸோ விரைவில் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒரு பர்மனன்ட் சீட் கிடைக்கும் என்று நம்பலாம். பர்மனன்ட் சீட் கிடைக்கிறது மாத்திரம் முக்கியம் இல்லை சார், பர்மனன்ட் சீட் வித் வீட்டோ பவர் கிடைக்கணும். ஓகே, பர்மனன்ட் சீட்னா உட்காந்துட்டு பெஞ்சு தேய்ச்சிட்டு போறதுக்காக நம்ம அங்கே போறோம். வித் வீட்டோ பவர், வித் வீட்டோ பவர். இது தப்பு, இது சரின்னு சொல்லக்கூடிய அங்கீகாரமும் நம்மளுக்கு கிடைக்கும். Then I find India has got its rightful place under the sun. It is India that is Bharat has found its place. 17% உலக எக்கானமி கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்த ஒரு நாடு வர்ச்சுவலா ஏழை நாடாக மாற்றப்பட்டு இன்னைக்கு திரும்பியும் ஃபீனிக்ஸ் பறவை போல இன்னைக்கு எழுந்து நிக்குது. அதுக்கு எல்லாரோட முயற்சியும் எல்லாரோட ஒத்துழைப்பும் இந்த நாட்டோட மக்கள், எதிர்கட்சிகள் உட்பட, ஆளுங்கட்சி உட்பட, முன்னாள் தலைவர்கள், இன்னாள் தலைவர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. நம்ம இவ்வளவு தூரம் டிராவல் பண்ண அப்புறம் நம்மளுக்கு அங்கீகாரம் உலகம் கொடுக்காம ஏமாத்திட்டு இருந்தாங்கடான்னா அது நம்மளுக்கு வெக்கக்கேடு இல்லை, உலகத்துக்கு வெக்கக்கேடு. கோவிட்ல நம்ம தான் முதல்ல போறோம். சுனாமி வரும்போது முதல்ல ரியாக்ட் பண்ணக்கூடிய பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியா தான். இந்திய பெருங்கடல் பகுதியில் ஒரு பூகம்பம் வந்தா முதல்ல நம்மள காஷ்மீரை பத்தி பேசினா கூட டர்க்கிக்கு முதல் சப்ளைஸ் அனுப்புறது நம்மளாதான் இருக்கும். ஏன் பாகிஸ்தான் வெள்ளம் வந்தா கூட பாகிஸ்தானுக்கு முதல்ல கொடுக்கறது நம்மளாதான் இருக்கும். இப்ப நேபாள் வெள்ளத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம we are a responsible power, not irresponsible power. ஆமா, ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுத்தணும்னா இந்தியா ஏற்படுத்தும். அதுல நம்ம பின்வாங்க மாட்டோம். இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா எந்த அரசு செயல்பட்டாலும் நம்மளோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்குள்ள, நம்மளோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்னா அந்த சவுத் ஏஷியா இந்தியன் ஓஷன் ரீஜனுக்குள்ள யாரெல்லாம் எந்த ஆட்சியாளர்கள்லாம் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா போக பார்ப்பாங்களோ அவங்கள மாத்துறது நம்மளோட கடமை. ஏன்னா இந்தியாவோட அந்த பிரைமசி, அந்த முக்கியத்துவத்தை விட்டு கொடுக்க வேண்டியது எந்த நாடும் யோசிக்காது. நம்மளோட முக்கியத்துவம் நம்மளோட உரிமை. அது அப்பதான் அது வல்லரசு ஆக முடியும். ஃபர்ஸ்ட் வல்லரசு ஆகலாம், அதுக்கப்புறம் நல்லரசு ஆகிறத பத்தி அப்புறம் யோசிக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க நல்லரசா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா அரசும் நல்லரசு இல்லை, இருந்தது இல்லை, யாருமே இருந்தது இல்லை. ஏன் அப்பேற்பட்ட ராஜராஜ சோழனை எந்த பிடிக்கிட்டான்னு சொல்றவங்களும் இருக்காங்க இந்த தமிழ்நாட்டில். எந்த அரசும் எந்த வல்லரசும் நல்லரசா இருக்க முடியாது சார். ஏன்னா அவனோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணும்போது இன்னொருத்தனோட இன்ட்ரெஸ்ட் அஃபெக்ட் பண்ணி தான் தீரும். இது சிஸ்டம். திஸ் இஸ் சிஸ்டம். அண்ட் வெதர் இட் இஸ் ஜெய்சங்கர், வெதர் இட் இஸ் மோடி, they are working with a scheme. In foreign policy, they have achieved certain objectives that no other prime minister of this country could achieve. There have been failures also. உதாரணத்துக்கு they have failed in Bangladesh. அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னைக்கு மெதுவா வளர்ந்துகிட்டே வருது. எவ்வளவு நாள் யூனிஸ் தாக்கு பிடிப்பாருன்றது கேள்விக்குறி. எவ்வளவு நாள் இந்தியாவை எதிர்த்து இது மாதிரி அவரால் குரல் எழுப்பிட்டே இருக்க முடியும், அவர் டைலாக் விட்டுட்டே இருக்க முடியும்ன்றது ஒரு கேள்விக்குறி தான் என்னை பொறுத்த வரைக்கும். Let us see. But in a holistic way, World Bankல நம்மளோட பங்கு இருக்கு. We are the stakeholders. World Bankல நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஐ திங்க் 3.something% நம்மளுக்கு ஷேர் இருக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல. எல்லா உலக அமைப்புகள்லையும் நம்மளுக்கு ஏதோ ஒரு வடிவில் நம்மளோட பங்கு இருக்கு. அப்பேற்பட்ட உலகத்தை எந்த நாட்டில் பிரச்சனை நடந்தாலும் அது அன்னைக்கு நடந்த பிரச்சனை கொரியன் வார்ல இருந்து எடுத்துக்கோங்க, இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வரைக்கும் ஏதோ ஒரு ரூபத்துல இந்தியன் ராணுவம் இன்வால்வ் ஆயிருக்கு அமைதியை அங்க எடுத்துட்டு வரதுக்கு. அமெரிக்க ஆர்மி மாதிரி இல்ல, யூஎன் மேண்டேட்டை வாங்கிட்டு போயிட்டு இன்னொரு நாட்டுல போயிட்டு அந்த நாட்டோட தலைவனை தூக்கில போட்டுறது, கொல்றது, அந்த நாட்டுல இந்த பாம்பு போடுறது, குண்டு மழை பொழியறது, கார்பெட் பாம்பிங் பண்றது, ஏஜென்ட் ஆரஞ்சை போட்டு ஒரு தலைமுறையை ஒழிச்சிடுறது, இந்த வேலையில நம்ம என்னைக்கும் பண்ணதில்லை. நீங்க ஒரு உதாரணம் சொல்லுங்க, நான் அதுக்கு நான் பதில் சொல்றேன். காங்கோல நம்ம ஆர்மி சர்வ் பண்ணியிருக்கு பீஸ் கீப்பிங் மிஷன்ல, சொமாலியாவில் சர்வ் பண்ணியிருக்கு, கொசாவோவில் சர்வ் பண்ணியிருக்கு, நான் சொல்றது யூரோப்ல, பல நாடுகளில். இன்னைக்கும் யூஎனுக்கு லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர்ல இந்தியா ஒரு கான்ட்ரிபியூட்டர். இதுக்கு மேல என்ன சார் வேணும் இந்தியா இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு? WHO வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் நம்ம நடத்திட்டு இருக்கோம் போலியோக்கு. அது பல நாடுகளுக்கு நம்மளோட ட்ரக்கை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அமெரிக்கா ட்ரக்கை கொடுக்கணும்னா காசை கேட்பாங்க, நம்ம ட்ரக்கை கொடுக்கணும்னா காசை கேட்க மாட்டோம், நன்றி என்ற ஒரு வார்த்தைக்காக கொடுப்போம். அதனால ஒரு நாட்டோட தலைவர் இந்திய பிரதமர் போகும்போது அவரை தொட்டு வணங்கினார். அவர் ஒத்துக்கல. அவர் பண்ண செயல் இந்தியாவுக்கு பண்ணது. பகைவனுக்கு அருள்வாய் என்றது இந்தியாவோட பாலிசி. அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் நீங்க இந்தியாவுக்கு கொடுக்க கூடாது வரக்கூடாது என்றதுக்கான
என்ன ஒரு அளவுகோல் இருக்கு? இந்தியா டசன்ட் டிசர்வ் அப்படின்றதுக்கு நீங்க சொல்லுங்க. எதுவுமே இல்லை. they deserve, we deserve. We deserve. Hence Jaishankar has spoken right words. ஓகே, விரைவில் நம்ம கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் சார். ரொம்ப விரிவாக யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் நடப்பு அரசியல் கொடுத்து, உலக அரசியல் கொடுத்து பேசியிருக்கீங்க. இன்னொரு எபிசோட்ல மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம், நன்றி, ஜெயஹிந்த். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சிலிர்க்க, யாரு? சாக்கிய நாயனார் கல்லாலே அடிச்சார் சிவனை. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.